So today we are going to see automation, network, information system, MCQ question. Objective question we are going to see. Let's begin. First question. Which is the first computer system installed in India? So முதல்ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ன இன்ஸ்டால் பண்ணாங்க அதுக்கு பேர் என்னன்னா ஹெச்இசி 2M ஹால்ரித் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மாடல் 2M. ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா முதல்ல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்தியாவில் வந்து எது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன்ஸ்டால் பண்ணாங்க அதுக்கு நேம் வந்து ஹெச்இசி. ஸோ ஹால்ரித் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மாடல் 2 அதை தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இந்தியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஹெச்இசி அப்படின்னா ஹால்ரித் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் 2Mனா மாடல் 2Mனு அர்த்தம். அதுதான் முதல்ல கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க இந்தியாவில். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டு பி இன்ஸ்டால்ட் இன் இந்தியா இஸ் ஹெச்இசி 2M. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹெச்இசி 2M இன்ஸ்டால்ட் அட் டேஷ் இன் இந்தியா. இப்போதான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எதுனா ஹெச்இசி 2M ஹால்ரித் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். அது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணாங்க, எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணாங்க? டிஆர்டிசி பெங்களூரா, நிஸ்கேர் நியூ டெல்லியா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்கட்டாவா, பார்க் மும்பையா? த ரைட் ஆன்சர் இஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்கட்டா. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹெச்இசி 2M வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்கட்டா. ஸோ ஒன்லி இன் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கல்கட்டா த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹெச்இசி வாஸ் இன்ஸ்டால்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின். வென் வாஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா? ஸோ முதல்ல வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் வந்து எந்த வருஷத்தில் இன்ஸ்டால் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்? 1948 1955 1958 1965ன்றாங்க. ஸோ 1955 தான் முதல்ல கம்ப்யூட்டரை வந்து இந்தியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணது எப்போ அப்படின்னா 1955. ஸோ இந்த இயர் 1955 த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வாஸ் இன்ஸ்டால்ட் இன் இந்தியா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் சென்டர் டு யூஸ் கம்ப்யூட்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா இஸ். ஸோ கம்ப்யூட்டரை வந்து முதல்ல நூலகத்தில் பயன்படுத்துறது எந்த சென்டர், எந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்? ஸோ லைப்ரரியில் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி லைப்ரரி ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணாங்க. லைப்ரரியில் இருக்க வேலையெல்லாம் அதில் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ்லாம். ஸோ அது எந்த சென்டர்? இன்ஸ்டாக். இன்ஸ்டாக் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் சயின்டிஃபிக் டாக்குமெண்டேஷன் சென்டர். இன்ஸ்டாக்ல தான் முதல்ல கம்ப்யூட்டரை பயன்படுத்தி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. த ஃபர்ஸ்ட் சென்டர் டு யூஸ் கம்ப்யூட்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் இந்தியா இஸ் இன்ஸ்டாக். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. டிஜிட்டைசேஷன் ஆஃப் வேரியஸ் கல்ச்சுரல் ரிசோர்சஸ் இஸ் பாசிபிள் த்ரூ. ஸோ நம்ம வந்து இப்போலாம் வந்து எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், டிஜிட்டைசேஷன் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா டு ப்ரிசர்வ். அப்போ வந்து கல்ச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து டிஜிட்டைசேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவை? ஸோ ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வேணும் அப்படின்னா வி ஷுட் ஹாவ் ஸ்கேனர், டிஜிட்டல் கேமரா, வீடியோ கேமராஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாமே தேவை. டிஜிட்டைசேஷன் ஆஃப் வேரியஸ் கல்ச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் அப்படின்னா வளங்கள், புரியுதுங்களா? ஸோ அந்த வந்து கல்ச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம டிஜிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, அது எப்படி பண்ண முடியும்? ஸ்கேனர் தேவை, டிஜிட்டல் கேமரா தேவை, வீடியோ கேமரா தேவை, ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் மொபைல் ஃபோன் தேவை. இப்போ 4மே தேவை. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. ஆர்எஃப்ஐடி மீன்ஸ், ஆர்எஃப்ஐடினா என்னது? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிடக்ஷன். ஸோ ஆர்எஃப்ஐடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிடக்ஷன். செவன்த் கொஸ்டின். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் அ மெத்தட் ஃபார். ஆர்எஃப்ஐடி வந்து அது வந்து எதுக்கு பயன்படுது? ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன், டேட்டா கேப்சரா, இல்லை போத் ஏ அண்ட் பியா, நெய்தர் ஏ அண்ட் பியா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டேட்டா கேப்சர். ஆர்எஃப்ஐடி நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பொருள்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். தென் டேட்டா கேப்சர், அந்த ஒரு புக்கில் இருக்க டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணும். தட் இஸ் நோன் அஸ் ஆர்எஃப்ஐடி. அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. RFID identification is a method for automatic identification and data capture. Both A and B are correct. Right answer is C. அடுத்து 8th question. The first RFID application was.
ஸோ முதல்ல ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க? ஐஎஃப்எஃப். ஐஎஃப்எஃப்னா என்ன அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் சிஸ்டம். அங்கே தான் வந்து ஆர்எஃப்ஐடி வந்து எங்கே அப்ளை பண்ணாங்க, எங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ஐஎஃப்எஃப், ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் சிஸ்டம். அதர் ஃபுல் ஃபார்ம். The British military's identification friend or foe system during the World War II, 1930 to 1940s, which used radio waves to distinguish friendly aircraft from enemy planes. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் மிலிட்ரியில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஐஎஃப்எஃப்ல, ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. எப்போ அப்படின்னா டூரிங் த வேர்ல்டு வார் டூவில் தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்லி ஏர்க்ராஃப்ட் எது, எனிமி ஏர்க்ராஃப்ட் எது, எனிமி பிளேஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தே யூஸ்ட் ரேடியோ வேவ்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஃப்ரெண்ட்லி ஏர்க்ராஃப்ட் எது, எனிமி ஏர்க்ராஃப்ட் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அப்படின்னா எனிமி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மிலிட்ரியில் தான் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எது வந்து ஃப்ரெண்ட்லி பிளேன், எது வந்து எனிமி பிளேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். அப்போ ஆர்எஃப்ஐடியில் வந்து என்ன வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் வாஸ். முதல்ல கமர்ஷியல் ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் எதுன்னு கேட்குறாங்க. இஏஎஸ், எலக்ட்ரானிக் ஆர்டிக்கல் சர்வீலன்ஸ். த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா இஏஎஸ். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆர்டிக்கல் சர்வீலன்ஸ். சர்வீலன்ஸ்னு அவங்க கண்காணிப்பில் இருக்கீங்க. ஓகே, எலக்ட்ரானிக் ஆர்டிக்கல் சர்வீலன்ஸ், கண்காணிப்பு. ஸோ இந்த வந்து இஏஎஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு காம்பட் ப்ராடக்ட் தெஃப்ட் அண்ட் அசட் ட்ராக்கிங் சச் அஸ் வேர்ஹவுஸ் ஸ்டில்லேஜ் கேஜஸ். ஸோ பொருள்கள்லாம் வந்து திருடு போகிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, தென் அசட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு தான் இஏஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இஏஎஸ் இஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை த தெஃப்ட் இன் ப்ராடக்ட் அண்ட் அசட் ட்ராக்கிங். அப்போ ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஆர்எஃப்ஐடி அப்ளிகேஷன் எங்கே அப்படின்னா இஏஎஸ், எலக்ட்ரானிக் ஆர்டிக்கல் சர்வீலன்ஸ். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. ஆர்எஃப்ஐடி டிரான்ஸ்பாண்டர்ஸ் டேக் கன்சிஸ்ட் ஆஃப். ஆர்எஃப்ஐடி டேக்ல என்னெல்லாம் இருக்கும்? மைக்ரோசிப் இருக்கும், ஆண்டனா இருக்கும், அதுக்குன்னு ஒரு கேஸ் அப்படின்னா பாக்ஸ், அந்த புக்குக்கு பின்னாடி சின்னதாக பின்னாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ளதான் அந்த சிப்பை வந்து போட்டுருவாங்க, அண்ட் பேட்ரி இருக்கும். ஸோ ஆர்எஃப்ஐடி டிரான்ஸ்பாண்டர் ஆர் டேக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மைக்ரோசிப் இருக்கும், ஆண்டனா இருக்கும், கேஸ் இருக்கும், பேட்ரி இருக்கும். அப்போ 4மே இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த மெத்தட் ஆர் யூஸ்ட் ஃபார் பிரைவசி இன் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி? ஸோ ப்ரைவசி அப்படின்னு என்னது? தனி உரிமைன்னு வாங்க, ரகசியமாக வச்சுக்கிறதுக்கு தனி உரிமை இல்லை ரகசியம்னு வாங்க தமிழில். ஸோ ப்ரைவசிக்கு வந்து என்ன வந்து யூஸ் பண்ணி அந்த ப்ரைவசியை வந்து பாதுகாத்தாங்க ஆர்எஃப்ஐடியில்? ஸோ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரைவசியை வந்து பாதுகாத்தாங்க ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜியில்? ஸோ அது என்னென்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரைவசி இன் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி? இதில் வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. கில் கமாண்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்லீப் கமாண்டு, தென் ரீலேபிளிங், ஸ்பிளிட் அப்ரோச், நிறைய மெத்தட்ஸ் இதெல்லாம். இப்போ கில் கமாண்டுன்னு ஒன்று இருக்குது ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜியில். அதுனா என்னன்னு பார்ப்போம். பெர்மனென்ட்லி டிசேபிளிங் த டேக் அட் த பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் டு ப்ரிவெண்ட் எனி ஃபியூச்சர் ட்ராக்கிங் ஆர் டேட்டா கலெக்ஷன். ஆர்எஃப்ஐடியில் கில் கமாண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டேக் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் பண்ணிட்டா ஃபர்தராக யாரும் அதை வந்து ட்ராக் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை வந்து அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிசேபிளிங் த டேக், பெர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணுறது டேகை. அப்போ தான் ஃப்யூச்சர் ட்ராக்கிங் யாரும் அதை வந்து ட்ரேஸ் பண்ண மாட்டாங்க, அதில் இருக்க டேட்டாவை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அதான் இங்கே சொல்கிறாங்க. கில் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெர்மனெண்ட்லி டிசேபிளிங் அ டேக் அட் த பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் டு ப்ரிவெண்ட் எனி ஃபியூச்சர் ட்ராக்கிங் ஆர் டேட்டா கலெக்ஷன். அடுத்து ஸ்லீப் கமாண்ட். ஸோ ஆர்எஃப்ஐடியில் ஸ்லீப் கமாண்டுன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னா the sleep command is a method used for temporary deactivation of an RFID tag. The sleep command வந்து டெம்பரரியாக அந்த டேகை வந்து ஆர்எஃப்ஐடி டேகை வந்து டீஆக்டிவேஷன் பண்ணுறது டெம்பரரியாக. கில் கமாண்ட் வந்து பெர்மனண்ட்டாக டிசேபிள் பண்ணுறது. இங்கே ஆர்எஃப்ஐடி டேக் வந்து டெம்பரரியாக எது அப்படின்னா ஸ்லீப் கமாண்ட், அந்த நேரத்துக்கு அதை வந்து ஸ்லீப்பில் போடுறது.
புரியுதுங்களா? குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை வந்து ஸ்லீப்பில் போடுறது அதுதான். The sleep command is a method used for temporary deactivation of an RFID tag to protect consumer privacy. எதுக்காக வந்து யாரும் மற்றவங்க அதை வந்து எதுவும் ட்ரேஸ் அவுட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான், டு ப்ரொடெக்ட் கன்சியூமர் ப்ரைவசி. அடுத்து ரீலேபிளிங். ஸோ ரீலேபிளிங் இன் RFID டெக்னாலஜி மீன்ஸ் ரீலேபிளிங் இஸ் அ ப்ரைவசி ப்ரிசர்விங் மெத்தட். ஸோ ப்ரைவசின்னு தனி உரிமை இல்லை ரகசியம், அதை வந்து பாதுகாக்கணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாரும் பயன்படுத்த கொடுவோமா? விட மாட்டோம். ஸோ அது போல தான் ரீலேபிளிங் இஸ் அ ப்ரைவசி ப்ரிசர்விங் மெத்தட் வேர் டேக்ஸ் யூனிக் ஐடென்டிஃபையர் இஸ் சேஞ்ச்டு ஆர் மாடிஃபைடு டு ப்ரிவெண்ட் அன்ஆத்தரைஸ்டு ட்ராக்கிங். RFIDயில் ரீலேபிளிங் அப்படின்னா என்னென்னா, டேகுக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணி சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க. டேக்ஸ் யூனிக் ஐடென்டிஃபையர் இஸ் சேஞ்ச் ஆர் மாடிஃபைடு. இதை சேஞ்ச் பண்ணி இல்லை மாடிஃபைட் பண்ணி வச்சுருவாங்க. எதுக்காக சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ட்ராக்கிங்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுதான். ஸோ டேக்ஸ் யூனிக் ஐடென்டிஃபையர் இஸ் சேஞ்ச்டு ஆர் மாடிஃபைடு டு ப்ரிவெண்ட் அன்ஆத்தரைஸ்ட் ட்ராக்கிங். அடுத்து ஸ்ப்ளிட் அப்ரோச். ஸ்ப்ளிட் அப்ரோச் வந்து RFIDயில் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த கான்டெக்ட் ஆஃப் RFID டெக்னாலஜி த ஸ்ப்ளிட் அப்ரோச் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ப்ளிட் ரீடர் ஆர்கிடெக்சர் ஆர் ஸ்ப்ளிட்டிங் அல்காரிதம். ஸ்ப்ளிட் அப்ரோச்சுக்கு வந்து ரெண்டு நேம் இருக்குது, ஸ்ப்ளிட் ரீடர் ஆர்கிடெக்சர் ஆர் ஸ்ப்ளிட்டிங் அல்காரிதம். ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் மெத்தட் டிசைன் டு பேலன்ஸ் ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வித் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸோ வந்து ஸ்ப்ளிட் அப்ரோச்சில் வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தடை டிசைன் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸை டிசைன் பண்ணி எதுக்காக டிசைன் பண்ணுறாங்கன்னா, செயல்பாடுகளை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த செயல்பாடுகள் வந்து செக்யூரிட்டியோட ப்ரைவசியோட பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வித் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. அதான் ஸ்ப்ளிட் அப்ரோச். ஸோ தே ஆர் டிசைனிங் அ மெத்தட் டு பேலன்ஸ் த ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வித் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. அப்போ நாலுமே தான். அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து திருப்பியும் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரைவசி இன் RFID டெக்னாலஜி அப்படின்னா, RFID டெக்னாலஜியில் ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க? கில் கமாண்ட், ஸ்லீப் கமாண்ட், ரீலேபிளிங், ஸ்ப்ளிட் அப்ரோச், நாலுமே யூஸ் பண்ணாங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 12th பார்க்கலாம். 12th அதே தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ப்ரைவசி அண்ட் RFID டெக்னாலஜி. இன்னும் சம் மோர் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்ன மெத்தட் இருக்குது? ப்ராக்ஸி அப்ரோச்னு ஒன்று இருக்குது, டிஸ்டன்ஸ் அப்ரோச்னு ஒன்று இருக்குது, பிளாக்கிங் அப்ரோச்னு ஒன்று இருக்குது, ஸ்ப்ளிட் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. இப்போ ப்ராக்ஸி அப்ரோச் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ராக்ஸி அப்ரோச் அப்படின்னா என்ன? யூசர் கேரி அ பர்சனல் டிவைஸ் லைக் அ மொபைல் ஃபோன் ஆர் PDA. So user carry a personal device like a mobile phone or PDA that act as an intermediary or personal firewall between the RFID tag and reader to enforce privacy policies. ஸோ ப்ராக்ஸியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து அவன் பர்சனலாக ஒரு டிவைஸை கேரி அவுட் பண்ணுவான், கையில் வச்சுருப்பான். அது என்ன அப்படின்னா, அது மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை PDA பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஆக்ட் அஸ் அ இன்டர்மீடியட், இடைத்தரகர். இன்டர்மீடியட் அப்படின்னா இடைத்தரகராக ஆக்ட் பண்ணும். எதுக்கு நடுவில் அப்படின்னா, RFID டேகுக்கும் ரீடருக்கும். ஸோ இட் ஆக்ட் அஸ் அன் இன்டர்மீடியரி ஆர் பர்சனல் ஃபயர்வால் பிட்வீன் RFID டேக் அண்ட் ரீடர். ஸோ RFIDயில் டேக் இருக்கும், நம்ம ரீடர் புக் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு நடுவில் இன்டர்மீடியராக ஆக்ட் பண்ணது எது அப்படின்னா மொபைல் ஃபோன். எதுக்காக வந்து இது வந்து இன்டர்மீடியராக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, டு என்ஃபோர்ஸ் ப்ரைவசி பாலிசி, ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் ப்ராக்ஸி அப்ரோச். ப்ராக்ஸி அப்ரோச்சில் வந்து யூசர் வந்து ஒரு பர்சனல் டிவைஸ் வந்து மொபைல் ஃபோனும் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டும் அவன் வந்து கையில் எடுத்துகிட்டு போவான். அந்த மொபைல் ஃபோன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு இடைத்தரகராக ஒரு பர்சனல் ஃபயர்வாலாகவும் ஆக்ட் பண்ணும் பிட்வீன் எதுக்கு நடுவில் அப்படின்னா RFID டேகுக்கும் ரீடருக்கும். ஸோ எதுக்கு இது வந்து இன்டர்மீடியட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் த ப்ரைவசி. அதுதான். அடுத்து டிஸ்டன்ஸ் அப்ரோச். ஸோ டிஸ்டன்ஸ் அப்ரோச்சும் இருக்குது, அந்த ரீடருக்கும் டேகுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் த்ரூ ஆண்டனா எனர்ஜி அனாலிசிஸ். அடுத்து பிளாக்கிங் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. ஸோ பிளாக்கிங் அப்ரோச்னா என்னன்னு பார்ப்போம். The blocking approach primarily utilizes a specialized device known as blocker tag. பிளாக்கிங் அப்ரோச்சில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் என்னன்னா பிளாக்கர் டேக். அதை வச்சு ப்ரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்ப்ளிட் அப்ரோச். ஸ்ப்ளிட் அப்ரோச் நம்ம அதிலே பார்த்துட்டோம். In the context of RFID technology, the split approach, also known as split reader architecture or splitting algorithm.
ஸ்பிளிட் அப்ரோச்சுக்கு ரெண்டு நேம் இருக்குது. ஸ்பிளிட் ரீடர் ஆர்கிடெக்சர் ஆர் ஸ்பிளிட்டிங் அல்காரிதம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மெத்தட் ஆர் டிசைன்டு. ஸ்பெசிஃபிக் மெத்தடை வந்து டிசைன் பண்ணுறாங்க டு பேலன்ஸ் ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வித் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸ்பெசிஃபிக் மெத்தடை டிசைன் பண்ணி எதுக்காக அப்படின்னா டு பேலன்ஸ். எதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் மெத்தடை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா செயல்பாடுகளோட பெர்ஃபார்மன்ஸ், அதை வந்து ஆர்எஃப்ஐடியோட பெர்ஃபார்மன்ஸை வந்து செக்யூரிட்டியோடையும் ப்ரைவசியோடும் பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராக்ஸி அப்ரோச், டிஸ்டன்ஸ் அப்ரோச், பிளாக்கிங் அப்ரோச், ஸ்பிளிட் அப்ரோச். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரைவசியை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஓகே, இன் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி. அடுத்த கொஸ்டின் 13 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சர்ன்ட் வித் செக்யூரிட்டி இன் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி? ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜியில் செக்யூரிட்டி பாதுகாப்பு இப்போ 4 கொடுத்துருக்காங்க. 4ல் எதெல்லாம் வரும் செக்யூரிட்டியில்? ப்ரைவசியா, அத்தன்டிகேஷனா, அட்டாக் ரேஞ்சஸா? அப்போ 3மே தான். ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ரைவசி, authentication, attack ranges, all of the above is the correct answer. 14வது பாருங்க. What is not common feature between RFID and barcode technology? ஸோ வந்து எது வந்து காமன் இல்லைன்றாங்க, நாட்டுன்னு வருது கொஸ்டின்ல. எதுக்கு? ஆர்எஃப்ஐடிக்கும் பார்கோடுக்கும் எது காமன் இல்லைன்றாங்க. ஸோ வாட் இஸ் நாட் காமன் ஃபியூச்சர் பிட்வீன் ஆர்எஃப்ஐடி அண்ட் பார்கோட் டெக்னாலஜி? இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ரீடர் ரீட் மோர் தென் ஒன் ஐட்டம் அட் எ டைம். Able to locate a specific item on shelf. Programmable. Read while item is moving. இப்போ ஆர்எஃப்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல ஐட்டம், பல புக்கு அது ரீட் பண்ணும். ஆர்எஃப்ஐடி ஐட்டம்னா நம்மளுக்கு வந்து லைப்ரரிலேருந்து புக்கு. ரீட் மோர் தென் ஒன் ஐட்டம் அட் எ டைம், அதுதான் ஆர்எஃப்ஐடி. ஏபிள் டு லொக்கேட் ஸ்பெசிஃபிக் ஐட்டம் ஆன் த ஷெல்ஃப். ஷெல்ஃபில் இருக்க ஸ்பெசிஃபிக் ஐட்டத்தை வந்து அதால் லொக்கேட் பண்ண முடியும். அது எப்போ வேணால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ரீட் வைல் ஐட்டம் இஸ் மூவிங். ஐட்டம் வந்து அந்த புக்கு மூவ் ஆக சொல்லி அதை வந்து ஆர்எஃப்ஐடி என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க புக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பீப் சவுண்ட் வந்துடும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்எஃப்ஐடி அண்ட் பார்கோட் டெக்னாலஜி. ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15th. த மெயின் காம்பனன்ஸ் ஆஃப் அன் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம் இன்க்ளூட். காம்பனன்ஸ் அப்படின்னா என்னது? கூறுகள். த மெயின் காம்பனன்ஸ் ஆஃப் ஆர்எஃப்ஐடி சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குது? இட் இன்க்ளூட்ஸ் ஆர்எஃப்ஐடி டேக். ஒரு டேக் இருக்கும். ஆர்எஃப்ஐடிக்குன்னா டேக் இருக்கும். தென் ரீடர். ஆர்எஃப்ஐடி டேக் இப்போ வந்து ரீட் பண்ணுறதுக்கு ரீடர் இருக்கும், இல்லாட்டி சென்சார் இருக்கும். அப்புறம் ஆண்டனா அண்ட் சர்வர். இதுதான் ஆர்எஃப்ஐடி டேக், ரீடர் ஆர் சென்சார், ஆண்டனா அண்ட் சர்வர். The main components of an RFID system include RFID tag, reader or sensor, antenna and server. அடுத்து 16th question பாருங்க. Which of the following are the advantages of an RFID technology in library? ஸோ ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி பயன்படுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது லைப்ரரிக்கு? ஸோ வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி இன் லைப்ரரிஸ்? என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜியில்? லைப்ரரிக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம். டேக்ஸ் கேன் பி ரெட் இன்சைட் அ கேஸ். கேஸ்னால அது பாக்ஸ், அந்த புக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஒரு கேஸ் மாதிரி இருக்கும், அது உள்ள தான் அந்த டேக் இருக்கும். டேக் கேன் பி ரெட் இன்சைட் கேஸ். அந்த டேக் வந்து அந்த கேஸ்க்குள்ளே இருந்தால் கூட வந்து ஆர்எஃப்ஐடியால் அதை வந்து ரீட் பண்ண முடியும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேக்ஸ் கேன் பி ரெட் அட் எ டைம். நூற்றுக்கணக்கான ட்ராக்ஸை வந்து நம்மளால் வந்து ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி மூலம் ரீட் பண்ண முடியும். அடுத்து சீப்பர் தேன் பார்கோட். பார்கோடோட சீப்பாக இருக்கும், அதுவான்னு கேட்குறாங்க. மோர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. இதில் நிறைய செக்யூரிட்டி இருக்குது, ப்ரைவசி இருக்கான்னு. ஸோ இப்போ இந்த 4ல் எது கரெக்ட்? ஃபஸ்ட்டு தென் செகண்ட். டேக்ஸ் கேன் பி ரெட் இன்சைட் எ கேஸ். கேஸில் இருக்க சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? டேக்ஸை வந்து நம்ம வந்து ஆர்எஃப்ஐடியால் ரீட் பண்ணிக்க முடியும். அது அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேக்ஸ் கேன் பி ரெட் அட் எ டைம். நூற்றுக்கணக்கான டேக்ஸை நம்ம வந்து ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி மூலமாக ரீட் பண்ண முடியும். அது 2 தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் 3 சீப்பர் தேன் பார்கோட். இது அப்படி கிடையாது. பார்கோட் வந்து கம்மியான விலை தான், ஆனால் ஆர்எஃப்ஐடி வந்து அதிக விலை. மோர் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அதுவும் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அட்டாக்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்எஃப்ஐடி சிஸ்டம்? ஆர்எஃப்ஐடி சிஸ்டத்துக்கு அகேன்ஸ்டாக அட்டாக் எதெல்லாம் அட்டாக்? ஸ்னிஃபிங் அண்ட் ஈவ்ஸ் ட்ராப்பிங், ஸ்பூஃபிங், denial of service, வைரஸ், இதெல்லாம் அட்டாக்ஸ்.
ஆர்எஃப்ஐடி இப்போ கம்ப்யூட்டரில் அட்டாக் இருக்குது, எது? வைரஸ். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் அட்டாக் பண்ணுறது எது? வைரஸ். அதே போல் ஆர்எஃப்ஐடி சிஸ்டத்துலேயும் அட்டாக்ஸ் இருக்குது. அது என்னென்ன அட்டாக்ஸ் இருக்குது? ஸ்னிஃபிங் அண்ட் ஈவ்ஸ் ட்ராப்பிங். ஸ்னிஃபிங் அண்ட் ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்எஃப்ஐடி ஸ்னிஃபிங் ஆல்சோ நோன் அஸ் ஈவ்ஸ் ட்ராப்பிங். ஆர்எஃப்ஐடியில் ஸ்னிஃபிங்க்கு வந்து இன்னொன்று பேர் இருக்குது, ஈவ்ஸ் ட்ராப்பிங். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இட் இஸ் அ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி வேர் அன் அன்ஆத்தரைஸ்ட் டிவைஸ் intercepts and record the wireless communication between RFID tag and legitimate reader. ஸோ வந்து இந்த ஈவ்ஸ்ட்ராப்பிங் வந்து என்ன மெத்தட் அப்படின்னா, அன்ஆத்தரைஸ்டு நடுவில் வந்து ஏதோ ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணும். இட் இஸ் அ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசரம் இது யூஸ் பண்ணுறோம். வேற அன் அன்ஆத்தரைஸ்ட் டிவைஸ் நடுவில் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்ட் டிவைஸ் என்ன பண்ண ரெக்கார்ட் பண்ணும். நடுவில் நடக்கிற வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஆர்எஃப்ஐடி டேகுக்கும் ரீடருக்கும் நடக்கக்கூடிய அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும், ஒரு தேவையில்லாத ஒரு டிவைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்னிஃபிங் அண்ட் ஈவ்ஸ்ட்ராப்பிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னிஃபிங் ஆல்சோ நோன் அஸ் ஈவ்ஸ்ட்ராப்பிங் இஸ் அ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி where an unauthorized device intercepts and record the wireless communication between a RFID tag and legitimate reader. அடுத்து ஸ்பூஃபிங்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்எஃப்ஐடி ஸ்பூஃபிங் இஸ் அ சைபர் செக்யூரிட்டி. இது வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட். where attackers mimic the signals of legitimate RFID tags to deceive RFID readers. ஸோ ஆர்எஃப்ஐடி ஸ்பூஃபிங்ன்றது ஒரு சைபர் செக்யூரிட்டியில் வருது த்ரெட்டு. அதில் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மிமிக் பண்ணுவாங்க சிக்னலில். ஆர்எஃப்ஐடி டேகுக்கும் ஆர்எஃப்ஐடி ரீடரை வந்து இது பண்ணுறதுக்கு they do the mimic like signals. அதுதான் to attack the RFID readers. அடுத்து denial of service. சர்வீஸை டினை பண்ணுறது. அடுத்து வைரஸ் வந்து ஆர்எஃப்ஐடி வைரஸஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு மேல்வேர். அது வந்து ஒரு மேல்வேர் that exploit vulnerabilities in RFID reader software to spread without an internet connection. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இந்த என்ன பண்ணும், இந்த வைரஸ் வந்து ஆர்எஃப்ஐடி ரீடர் சாஃப்ட்வேரை வந்து அழிச்சிடும். அதுதான். ஸோ ஆப்ஷன் சி த கரெக்ட் ஆன்சர். ஸ்னிஃபிங் அண்ட் ஈவ்ஸ்ட்ராப்பிங், ஸ்பூஃபிங், டெனைல் ஆஃப் சர்வீஸ், வைரஸ் இதெல்லாம் அட்டாக் அகேன்ஸ்ட் RFID சிஸ்டம். அடுத்து 18 பாருங்க. QR கோடு ஸ்டாண்ட்ஸ் ஃபார். QR கோட்னா என்னன்னு கேட்குறாங்க. QR கோடு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு. ஸோ QR கோடோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு. 19th கொஸ்டின் பாருங்க. QR கோட் வேர் இன்வென்டட் இன். QR கோட் வந்து எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சாங்க? 1994. QR கோட் வேர் இன்வென்டட் இன் த இயர் 1994. 1994 தான் QR கோடை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. QR கோட் வேர் இன்வென்டட் பை. QR கோட் வந்து யார் இன்வென்ட் பண்ணா, யார் கண்டுபிடிச்சா? ஹூ வாஸ் இன்வென்டட்? QR கோட் வேர் இன்வென்டட் பை டென்சோ வேவ் டொயோட்டா கம்பெனி. ஸோ QR கோட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டென்சோ வேவ்ன்றத டொயோட்டா கம்பெனியை சேர்ந்தவர். QR கோட் ஆர் டேஷ். ஸோ QR கோடுனா என்ன? லோ காஸ்ட், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டா, ஈஸி டு யூஸா? ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட். ஸோ QR கோட் வந்து ரொம்ப அதுக்கு காசு அதிகம் தேவைப்படாது. அப்போ லோ காஸ்ட், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், அது ஈஸியாக யாரோன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஈஸி டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22. கயாவா இஸ் அ டேஷ். கயாவானா என்னது? இட் இஸ் அ QR கோட் ஜெனரேட்டர். ஸோ QR கோடை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது. அதுக்கு ஒரு நேம் என்ன அப்படின்னா கயாவா. கயாவா இஸ் அ QR கோட் ஜெனரேட்டர். இது மூலமாக QR கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து QR கோட் இஸ் டேஷ். 2D பார் கோடா, 3D பார் கோடா, 4D பார் கோடா, நன் ஆஃப் த அபோவ்ன்றாங்க. ஸோ QR கோட் இஸ் அ 2D பார் கோடு. QR கோடு வந்து 2Dயா 3Dயா 4Dயானா 2D. QR கோட் இஸ் அ 2D பார் கோடு. QR கோட் ஆர் டேஷ். QR கோட்னா என்ன? ஸ்கொயர்டா, 2-dimensional கோடா, கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் டைரக்ஷனா, ஆல் ஆஃப் த அபோவா? ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ QR கோடு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அது வந்து 2-dimensional கோடுன்னு பார்த்தோம், அதான் 2D பார் கோடுன்னு பார்த்தோம், அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி பாருங்க. கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் லைன்ஸ். கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் இன் போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் லைன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ்லையும் இருக்கும், ஹரிசான்டல் லைன்ஸ்லையும் இருக்கும். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ கியூஆர் கோட் வந்து ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது, 2 dimensional கோடு, வெர்டிக்கல்லையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹரிசான்டல்லையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த. அடுத்த கொஸ்டின், கியூஆர் கோட் அலோஸ் இன்ஃபர்மேஷன் டு பி ஸ்டோர்ட் இன். ஸோ கியூஆர் கோடில் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது? வெர்டிக்கலாவா, ஹரிசான்டலா, போத் ஏ அண்ட் பியா, நெய்தர் ஏ அண்ட் பியா? Both A and B. So QR code allow information to be stored in vertically and horizontally. Vertical store ஆகுது, horizontal store ஆகுது. ஸோ கியூஆர் கோடில் மறக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் வந்து வெர்டிக்கலாகவும் ஸ்டோர் ஆகுது, ஹரிசான்டலாகவும் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி கேரக்டர்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் ஒன் கியூஆர் கோடு? ஒரு கியூஆர் கோடில் எவ்வளோ கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? அப் டு 7089 கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஒரு கியூஆர் கோடில் we can store up to 7089 characters. Up to 7089 characters can be stored in one QR code. That is the answer. Option A is the correct answer. QR code can store. QR கோடில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும்? இன்ஃபர்மேஷன், நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டு, புக் மார்க்கு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், then hyperlinks, email addresses, SMS text information, geolocation, maps, social network information. All of the above are correct. ஸோ கியூஆர் கோடில் நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும், டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும், புக் மார்க்கு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் லிங்க்கை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், இமெயில் அட்ரஸை ஸ்டோர் பண்ண முடியும், எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். ஆப்ஷன் பியும் கரெக்ட். அடுத்து ஜியோ லொக்கேஷன், மேப்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோஷியல் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன், அதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் த அபோவ் ஆர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 28 பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஃபரன்ஸ் டு கியூஆர் கோட்? இப்போ 4 கொடுத்துருக்காங்க, கியூஆர் கோடில் எது ட்ரூன்றாங்க? இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் பார் கோட் ஒரிஜினேட்டட் இன் ஜப்பான். இப்போ கியூஆர் கோடுன்றது ஒரு டைப் ஆஃப் பார் கோட், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2D பார் கோடுன்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் பார் கோட் ஒரிஜினேட்டட் இன் ஜப்பான். ஸோ கியூஆர் கோட் வந்து எங்கே வந்து உருவாச்சு அப்படின்னா ஜப்பானில் தான். இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் பார் கோட் ரீடபிள் பை ஸ்மார்ட் ஃபோன் ஆர் மொபைல் ஃபோன் பை கேமராஸ். ஸோ அது வந்து கியூஆர் கோடுன்றது என்ன பார் கோட் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பார் கோடு. அதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனு இல்லாட்டி மொபைல் ஃபோனில் கேமரா வச்சு நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் பார் கோட் ரீடபிள் பை ஸ்மார்ட் ஃபோன் ஆர் மொபைல் ஃபோன் பை கேமராஸ். இட் இஸ் சம்டைம்ஸ் ரெஃபர் டு அஸ் 2D கோட். ஸோ கியூஆர் கோடை வந்து நம்ம 2D கோடுன்னு சொல்லலாம். த இன்ஃபர்மேஷன் என்கோடட் இன் கியூஆர் கோட் கேன் பி ரெட் பை யூஆர்எல், ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ் ஆர் எனி டெக்ஸ்ட். ஸோ கியூஆர் கோடில் என்ன இன்ஃபர்மேஷன் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு யூஆர்எல் இருக்கலாம், ஃபோன் நம்பராக இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம். கியூஆர் கோடில் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு யூஆர்எல் வந்து லிங்க் பண்ணலாம், ஃபோன் நம்பராக இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், எனி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போ மேலே கொடுத்த 4மே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லிமிடேஷன் ஆஃப் டிஜிட்டல் லைப்ரரி? ஸோ டிஜிட்டல் லைப்ரரிக்கு வந்து என்ன லிமிடேஷன்ஸ்? நம்ம டிஜிட்டல் லைப்ரரி வந்து லைப்ரரியில் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு என்ன லிமிடேஷன் இருக்குது? ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்சிங்கா, ஆப்ரேஷனல் காஸ்டா, ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டா, ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்கிங்கா? ஸோ இதில் வந்து லிமிடேஷன், டிஜிட்டல் லைப்ரரி என்ன லிமிடேஷன் அப்படின்னா ஆப்ரேஷனல் காஸ்ட். ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படின்னா செயல்பாடுக்கு உண்டான காஸ்ட். டிஜிட்டல் லைப்ரரி செயல்படுத்துறதுக்கு சில காஸ்ட்லாம் ஆகும், அதுதான். அடுத்து ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டா? ஸோ அதுக்கு வந்து நம்ம அதில் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து அதில் கண்டென்ட் போடுறதுக்கு எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும், ரைட்ஸ் இருக்கணும். அது 2 தான் லிமிடேஷன். அப்போ 2 and 3 ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஜிட்டல் லைப்ரரியோட லிமிடேஷன் எது அப்படின்னா ஆப்ரேஷனல் காஸ்ட்டும் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 30 பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். டிஜிட்டல் லைப்ரரினா என்னது? Collection of electronic resources that provide direct or indirect access to a systematically organized collection of digital objects. So digital library அப்படின்னா it is a collection of electronic resources. So electronic resources ஓட collection. அது டைரக்டாகவும் ஆக்சஸ் கொடுக்கும், இன்டைரக்டாகவும் ஆக்சஸ் கொடுக்கும். And it will be arranged in a systematic arrangement of digital object. அது டிஜிட்டல் லைப்ரரி வந்து இ புக் இருக்கலாம், இ ஜேர்னல் இருக்கலாம், புரியுதுங்களா? அதுதான் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட். இ மேப்பாக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ் அரேஞ்ச்டு சிஸ்டமேட்டிக்லி, தட் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட்.
அடுத்து அதுதான் டிஜிட்டல் லைப்ரரி. டிஜிட்டல் லைப்ரரி என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் இருக்கும், அதை சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் லைப்ரரி டைரக்ட் ஆக்சஸும் கொடுப்பாங்க, இன்டைரக்ட் ஆக்சஸும் கொடுப்பாங்க. அதுதான். அடுத்து ஹைபிரிட்னா என்னது? இட் ப்ரொவைட் சர்வீஸ் இன் மிக்சட் மோட், எலக்ட்ரானிக் அண்ட் பேப்பர் என்விரான்மெண்ட்டா. ஹைபிரிட் லைப்ரரி அப்படின்னா எலக்ட்ரானிக் என்விரான்மெண்ட்லையும் சர்வீஸ் கொடுப்பாங்க, பேப்பர் மோட்லையும் கொடுப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. புக்கும் இருக்கும், எலக்ட்ரானிக் வெர்ஷனும் இருக்கும். ப்ரொவைட் சர்வீஸ் அண்ட் மிக்சட் மோட், எலக்ட்ரானிக் அண்ட் பேப்பர் என்விரான்மெண்ட்டா. அடுத்து வெர்ச்சுவல் லைப்ரரினா என்னன்னு பார்ப்போம். ஸோ வெர்ச்சுவல் லைப்ரரி அப்படின்னா வித்தவுட் வால்ஸ், 4 செவரே இருக்காது, ஒன்லி எல்லாமே எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு இன்டர்நெட் தேவை, இன்டர்நெட் மூலமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போகும். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். அதுதான் வர்ச்சுவல் லைப்ரரி. ஆக்சஸ் டு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் இன் வெரைட்டி ஆஃப் ரிமோட் லொகேஷன் த்ரூ எ லோக்கல் ஆன்லைன் கேட்டலாக் ஆர் அதர் கேட்வே. ஸோ வெர்ச்சுவல் லைப்ரரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க கம்ப்யூட்டர் மூலமாக. நீங்கள் எந்த ரிமோட் லொக்கேஷனில் இருந்து கூட அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பில்டிங்கோ ஒரு 4 செவரோ தேவை கிடையாது. ஒன்லி யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்யூட்டர் அண்ட் நெட் கனெக்ஷன். ஆல் த லிங்க்ஸ், ஆல் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸஸ் லிங்க் வில் பி ப்ரொவைடட் இன் த கம்ப்யூட்டர் பை எது மூலமானா லோக்கல் ஆன்லைன் கேட்டலாக், இல்லாட்டி வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அதர் சப்ஜெக்ட் கேட்வேஸ் மூலமாக அந்த லிங்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்ச்சுவல் லைப்ரரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நோ வால்ஸ் அப்படின்னா செவரே இல்லாதது எதுன்னா வெர்ச்சுவல் லைப்ரரி. தென் இந்த லிங்க்ஸ் மட்டும், லிங்க்னாலே எது அப்படின்னா வெர்ச்சுவல் லைப்ரரி தான், லிங்க் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுதான் வெர்ச்சுவல் லைப்ரரி. அடுத்து எலக்ட்ரானிக் லைப்ரரி என்னன்னு பார்ப்போம். கலெக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் எலக்ட்ரானிக் மீடியா ஃபார்மட்ஸ் அண்ட் ஆக்சசபிள் வியா கம்ப்யூட்டர். ஸோ கலெக்ஷனை வந்து எலக்ட்ரானிக் மீடியா ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் மூலமாக அதை ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் எலக்ட்ரானிக் லைப்ரரி. 31 பாருங்க. ஒபாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஒபாக்னா என்னது, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக். ஒபாக் அப்படின்னா ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக். அடுத்து 32 பாருங்க. ஒபாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதே கொஸ்டின் தான் திருப்பி வருது, ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக். 33 அதே தான் வருது, ஒபாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக். அடுத்து 34 பாருங்க. சம் எக்ஸ்பர்ட்ஸ் கன்சிடர் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஒபாக் ஆஸ். சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஒபாக்கா வந்து என்னன்னு கன்சிடர் பண்றாங்க. அதுதான் என்ன அப்படின்னா வெப் ஒபாக் வித் GUI இன்டர்ஃபேஸ் Z39.50 காம்ப்ளையன்ஸ் சிஸ்டம். தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஒபாக் எதுன்னு கேட்டாங்கன்னா வெப் ஒபாக். அது இன்டர்நெட் இருந்தால் தான் அந்த ஒபாக்கை பார்க்க முடியும், அதுதான் வெப் ஒபாக். வித் GUI கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் Z39.50 காம்ப்ளையன்ஸ் சிஸ்டம். ப்ரோட்டோகால் எது அப்படின்னா Z39.50 காம்ப்ளையன்ஸ் சிஸ்டம். அதுதான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஒபாக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேட்டட் டு ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ்? ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ்னா என்னென்ன? கிரியேட்டிவ் காமனா, டிஓஏஜி. டிஓஏஜி அப்படின்னா டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல். அடுத்து ஃபாஸ் அப்படின்னா என்னன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஃபாஸ்ட் ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். GNU அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஜீனூன்னுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ் காமன்னா என்னன்னு பார்ப்போம். கிரியேட்டிவ் காமன் அப்படின்னா என்னன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்சஸ் gives everyone from individual creators to large institution as a standardized way to grant public permission to use a creative work under copyright law. ஸோ கிரியேட்டிவ் காமனுக்கு வந்து சில கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த லைசன்ஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னா, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டருக்கும் இல்லாட்டி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறாங்க அந்த லைசன்ஸை, கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ். எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்டோ இல்லாட்டி ஒரு எழுத்தோ ஒரு ஒரு புக்கோ எழுதியிருக்கலாம், க்ரியேட்டிவ் ஒர்க். அவங்க கொண்டு வந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கை பப்ளிக்கு யூஸ் பண்ணுறது, பப்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது, அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் வேஸ் டு கிராண்ட் பப்ளிக் பர்மிஷன் டு யூஸ் அ கிரியேட்டிவ் ஒர்க். இவங்க பண்ண கிரியேட்டிவ் ஒர்க்கை பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி வாங்குறது அந்த லைசன்ஸ் மூலமாக அண்டர் காப்பிரைட் லா, காப்பிரைட் லால. அதுதான் கிரியேட்டிவ் காமன். ஸோ கிரியேட்டிவ் காமனுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் யூஸருக்கும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ வாட் எவர் தே மேக் த கிரியேட்டிவ் ஒர்க், whatever they have created the creative product or creative work, they have to bring in front of the public யூஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து கொண்டு வரணும். அதுக்கு தான் இதை வாங்குறாங்க அண்டர் காப்பிரைட்லாம். அடுத்து டிஓஏஜி அப்படின்னு டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல். ஸோ இதில் வந்து ஃப்ரீ ஜேர்னல்ஸ்லாம் கிடைக்கணும். ஓப்பன் ஆக்சஸ் அப்படின்னாலே என்னது, ஃப்ரீயாக கிடைக்கக்கூடாது.
இன்டர்நெட்டில் யூ கேன் ஈஸிலி ப்ரௌஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதான் ஓப்பன் ஆக்சஸ். ஓப்பன் ஆக்சஸ்க்கு இன்னொன்று சொல்லுவாங்க, அதோட சோர்ஸ் கோட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதுதான் FOSS அப்படின்னா என்னது? ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ரெஃபர்ஸ் டு a software that user can run, study, share and modify freely. ஸோ ஃபாஸ்ன்றது சில சாஃப்ட்வேர்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது வந்து யூசர் என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம் ஃப்ரீயாகவே. அதுதான். அடுத்து ஜிஎன்யூ. ஜிஎன்யூ வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? ஜீனூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இஸ் அ ரெக்கர்சிவ் அக்ரோனியம் ஆஃப் ஜிஎன்யூ, நாட் யூனிக்ஸ், ரெப்ரசன்டிங் அன் எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ ஜிஎன்யூவில் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இட் இஸ் டெவலப்ட் பை ஜிஎன்யூ ப்ராஜெக்ட், இனிஷியேட்டட் இன் 1984 பை ரிச்சர்ட் ஸ்டால்மன். இப்படி கேட்பாங்க, ஜிஎன்யூ வந்து எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 1984 வந்திருக்கு. யார் கொண்டு வந்தாங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டால்மன். இப்போ ஜிஎன்யூ அப்படின்னா ஜீனூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னா யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. இட் இஸ் லைக், ஆனால் யூனிக்ஸ் கிடையாது. இட் லுக்ஸ் லைக் அ யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது யார் டெவலப் பண்ணால் ஜிஎன்யூ ப்ராஜெக்ட் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க? 1984 பை யார் அப்படின்னு கேட்டாங்க? ரிச்சர்ட் ஸ்டால்மன். இதுலேயே 3 எம்சிக்கு வருவான். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ். ஓப்பன் ஆக்சஸில் எது எது வருது அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் வருது, டிஓஏஜே வருது, ஃபாஸ் வருது, ஜிஎன்யூ வருது. இது மூணுத்தில் வந்து எது அப்படின்னா கிரியேட்டிவ் காமன், நாலுத்தில் கிரியேட்டிவ் காமன், டிஓஏஜி, ஃபாஸ். இது மூணு தான். இது ஓப்பன் ஆக்சஸ். ஓப்பன் ஆக்சஸ்னா இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் இன் த இன்டர்நெட். சோர்ஸ் கோட் இஸ் ஃப்ரீ. அது என்னென்ன அப்படின்னா கிரியேட்டிவ் காமன், டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ், ஃபாஸ். ஸோ இந்த ஜிஎன்யூன்றது ஒரு லைசன்ஸ் மாதிரி. ஓகே, யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கேட்டர்ஸ் டு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னானது யூசருக்கு இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருக்குது? யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது அதோட இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு அந்த டெஸ்க்டாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுதான் யூசர் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு. அதில் என்னென்ன இருக்கும்? ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனா, தென் இண்டிவிஜுவல். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கேட்டர்ஸ் டு ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனா, இண்டிவிஜுவல் யூசர் வித் கஸ்டமைசேஷனா. ஹலோ, நான் கொஞ்ச நேரம் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். இந்த கிளாஸ் ஆமாம் ஆமாம் இந்த வரேன். ம் ம் ஓகே. ம். So user-friendly interface caters to human computer interaction, individual user with customization, simplify execution of operation, basis for computer interface. என்ன சொல்றாங்க? யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கேட்டர்ஸ். யூசர் ஃப்ரெண்ட்லினால நமக்கு என்ன? யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னால நம்மளுக்கு என்ன பயன்பாடு இருக்குது? அது என்ன பண்ணும்? ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஹியூமனும் கம்ப்யூட்டரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸில். தென் வந்து இண்டிவிஜுவல் யூசர் வித் கஸ்டமைசேஷன், அது கிடையாது. தேர்ட், சிம்பிளிஃபை எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ நம்ம அந்த ஆப்ரேஷன் இப்போ ஒன்றை கிளிக் பண்ணி டக்குனு இப்படி போகுது. இதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி. இது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆப்ரேஷன். ஆப்ரேஷனை வந்து இந்த வேலையை, ஆப்ரேஷன் அது வேலை, அந்த வேலையை வந்து சிம்பிளாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் அண்ட் யூ கேன் எக்ஸிக்யூட் த ஆப்ரேஷன் வெரி ஈஸிலி, சிம்பிளிஃபைடா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 1 and 3 ஆர் கரெக்டாக. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், பேசிஸ் ஃபார் கம்ப்யூட்டர்